அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியில் 12 ராசிக்காரர்களுடைய பலாபலனை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி அன்பர்கள். ராகு 12ஆம் வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். 6ஆம் வீடான கன்னியில் கேது பகவான். இதனால் கடன் பிரச்சனை தீரும். உடலில் காலில் அரிப்பு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். பரிகாரமாக திருவேற்காட்டு கருமாரியம்மனை வழிபடுவது சிறந்தது. அத்துடன் விபத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, விபத்தால் ஏற்பட்டு அடிப்பட்டவர்களுக்கு அவர்கள் மருத்துவ செலவோ அல்லது அவர்களுக்கு உணவு வாங்கி தருவது சாலச் சிறந்தது. நல்ல பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய 11ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் வருவதால் பூர்வீக சொத்து வந்து சேரும். ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு நல்லது. நாய் மற்றும் பூனை, ஆடு மாடுகளுக்கு தீவனம் வாங்கி தருவது மிகுந்த பலன்களை அளிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய 10ஆம் வீட்டில் வருவதால் தொழிலில் நல்ல மாற்றங்களும் வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். வீட்டில் புது உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். தாயார் உடல் நலனில் அக்கறை தேவை. தாய் வழி உறவு மூலம் பிரச்சனை சிக்கல்கள் ஏற்படும். பரிகாரமாக கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்வது, சாத்துக்கொடியை தானமாக தரலாம். கடகராசி அன்பர்களை, தாய்மை குணம் கொண்ட உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வ புண்ணிய பலனின் காரணமாக குலதெய்வ அருள் கிட்டும். எங்கு சென்றாலும் குலதெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் வணங்கி செல்வது நல்லது. வீட்டு தெய்வம் என்று அழைக்கப்படுவது உங்கள் முன்னோர்களைத்தான். பரிகாரமாக சனீஸ்வரருக்கு எள்ளு விளக்கு மற்றும் கால் ஊனமுற்றோர்களுக்கு தானம் தர்மம் செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும். சிம்மராசி நேயர்களை, எதிலும் எப்பொழுதும் கம்பீரத்துடன் இருக்கும், கண்ணியத்துடன் இருக்கும் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தரப்போகின்றது. சிம்மராசி அன்பர்களை, அனுபவிக்கப் போகும் நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அது மட்டுமல்லாது அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு பிரச்சனையும் வர நேரிடலாம். அரசியலில் இருப்பவர்கள் கவனத்துடன் நியாயமாக நடந்து கொள்வது சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரமாக பெருமாளை வழிபடுவது மற்றும் பூ வியாபாரம் செய்பவர்களுக்கு உதவி செய்வது, கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதும் இளமையுடன் இருக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்துள்ள கேதுவால் விரக்தி நிலை மற்றும் மன அழுத்தம் போன்றவை ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். ராகுவால் பணப்புழக்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரமாக திருவேற்காட்டு கருமாரியம்மனை வழிபடுவதும் தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்வதும் நல்ல பலன்களை அளிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் ஆடம்பரமாக இருக்க நினைக்கும் நீங்கள் கடன் வாங்குவதில் கவனம் தேவை. வீட்டில் வயதானவர்களால் மருத்துவ செலவு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பரிகாரமாக துர்க்கையம்மன் வழிபாடு, ராகு காலத்தில் காளி வழிபாடு, திருமணம் ஆகாதவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு நல்லதே செய்யும். முக்கியமாக இந்த ராகு கேதுக்கள் மிகுந்த பலன்களை அளிக்கும். அத்துடன் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வழிபடுவது சிறந்தது. விருச்சக ராசி அன்பர்களே, பல மர்மங்களை மனதில் மறைத்து வைத்துள்ள உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பல அபரிவிதமான மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள் மற்றும் தாயின் மூலம் அனுகூலமான செயல்கள் ஏற்படும். பரிகாரமாக அரச மரத்தடியில் உள்ள நாகர் சிலைக்கு வழிபாடு செய்வது, மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உணவு மற்றும் நீர், மோர் அதுபோன்று குடிக்கும் பானங்கள் கொடுப்பது சிறந்த பலன்களை அளிக்கும். தனுஷ் ராசி அன்பர்களை, எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் அதிக ஆற்றலுடன் செயல்படும் நீங்கள் தற்பொழுது இருக்கும் வீட்டில் ஏதேனும் சில மாற்றங்களை செய்வீர்கள். பொருட்கள் வாங்குவது இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவீர்கள். தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. பரிகாரமாக அனுமான் வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பது சிறந்தது. மகர ராசி அன்பர்களை, உழைப்பின் மதிப்பு தெரிந்த உங்களுக்கு வரும் ராகுகேது பயிற்சி நல்ல மாற்றம் மற்றும் இளைய சகோதரர்களின் அனுகூலமான செயல்கள் ஏற்படும். உடல் நலனின் அக்கறை தேவை. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரும். பரிகாரம்
எலும்பு முறிந்தோருக்கு உதவி செய்தல், காளி மற்றும் கருப்பு சுவாமி, முனீஸ்வரர் சுவாமி போன்ற காவல் தெய்வங்களை வழிபடுவது உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப மேன்மைக்கு சிறந்தது. கும்பராசி நேயர்களே, பல விஷயங்களை, ரகசியங்களை தங்கள் உள் வைத்து வெளியில் மற்றவரிடம் நல்ல முறையில் பழகும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் மாற்றம் ஏற்பட போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: விநாயகர் கோயிலுக்கு சென்று அல்லது சங்கடா சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு சிறந்தது. யானைக்கு பழங்கள் போன்றவை அளிப்பது மிகுந்த பலன்களை அளிக்கும். ராசி அன்பர்களே, மனதை பல எண்ணங்களின் மூலம் எதிர்காலத்தை நினைத்து கற்பனை உலகில் வாழும் நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியினால் பல நல்ல மாற்றங்களை அடையப் போகிறீர்கள். நெடுநாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் போன்றவை ஏற்படலாம். பரிகாரமாக திருக்கோயிலில் உள்ள குளங்களில் உள்ள மீன்களுக்கு உணவு அளிப்பது சிறந்தது மற்றும் பசுக்களுக்கு கீரை கொடுப்பது சிறந்தது. சந்நியாசிகளுக்கு உணவு, வஸ்திர தானம் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். நண்பர்களே, இந்த 12 ராசிக்காரர்களுடைய இந்த ராகுகேது பயிற்சியை மிக சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துள்ளேன். தாங்கள் கேட்டு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் தாங்கள் கமெண்ட் செய்யலாம் அல்லது என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது. அத்துடன் பச்சையம்மன் ஜோதிட நிலையத்தின் சார்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறப்பு பரிகார பூஜைகளும், முக்கியமாக கல்யாண காமேஸ்வரி ஓமம் மற்றும் பில்லி சூன்ய ஏவல்களால் அவதிப்படுபவர்களுக்கு காளி தேவியின் அருளால் சிறப்பு ஓமமும் சத்ரு சம்கார ஓமம் செய்து தொழில் மற்றும் வியாபார விருத்தி பூஜைகள் செய்து தரப்படும். அத்துடன் குழந்தை இல்லாதோருக்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து தரப்படும். உண்மையில் நமது பரிகார பூஜையின் மூலம் பலர் குழந்தை வரம் பெற்று உள்ளது கண்கூடான உண்மை. மேலும் தொடர்பிற்கு பச்சையம்மன் ஜோதிட நிலையம் மற்றும் வாராகி வாக்குப்பட, வேப்பம்பட்டு, திருவள்ளூர். எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க வளத்துடன். ஸ்ரீமாத்ரே நமக. இமாக்ஷலமேரு நிலகாம் ஸ்ரீமத் திபுரசுந்தரீம் ஏகஸ்வரூபிணீம் ஜெகன்மாதா ஸ்ரீ மகாகாளிகாயை நமः. ஷாமளாய வித்மஹே அலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அபராஜிதாய வித்மஹே பிரத்யங்கராய தீமஹி தன்னோ உக்ர பிரச்சோதயாத். ஸ்ரீமாத்ரே நமக. மீண்டும் பச்சையம்மன் ஜோதிட நிலையம் சார்பாக அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குலதெய்வமான பச்சையம்மனை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளத்துடன். நன்றி.